என்ன கவுண்டர் சாமியோ? ஹரி பண்ணி வாத்து கவுண்டர், நாய் வாத்து கவுண்டர். ஏய் அசிங்கோய நாயத்தை பேசுற கவுண்டர். சாமியோ கைண்டர் பிச்சை போடா. அரியன்று கோர்போச்சு அர்போச்சு. ஏய் கொரபேஜி அரபேஜி கருமாந்திரம். எங்கடா புடிச்சிருக்கீங்க? ஆத்திர பஸ் ஸ்டாண்ட் இருப்பாடா. சாமியோ கர்த்தராஜ பாளையத்திலே இந்த கர்த்தராஜ பாளையத்துல நான் தான் பெரிய பண்ணையார். சாமி பண்ணியாரு பண்ணிவாரு. பண்ணிவாருடி பண்ணையார். பண்ணியாரா? ஆமா. கருமாந்திரத்தை தூவா. சாமி வாசம் எப்படி? ஐயோ பியூட்டிஃபுல் பிரமாத கருமாந்திரம். சாமியோ ஹரி நம்மளுக்கு தண்ணி ஊத்திக்கிறதே இல்ல. எத்தனை நாள் இருக்கு தண்ணி ஊத்தி? சாமியோ பிறந்ததுல இருந்து தண்ணி ஊத்துறது இல்ல. வார தீபாவளி தான் ஊத்திக்கலான்னு இருக்கிறேன். நீ பிறந்து வெளியே வரல கழுவுனாங்களா? அது இல்லையா சாமியோ? ஹரி நம்மளுக்கு கழுவுலே சாமியோ. அது மட்டும் இல்ல சாமியோ ஹரி ஒண்ணு சூழா கிடைக்குது. குத்துவா ஒரு பாட்டு போறான். ஏ சாமி ஹரியோ சோப்பு சீப்பு கண்ணாடியோ யாருன்னு ரத்தோ நகையோ. அரே சாமி மானாம தெரியல.
கூட கேள்வி எடுக்கிறது வெறும் வீசிட்டு வந்து எங்க வச்சிருக்கலாம் சாமியோ அறிவுள்ள சிப்பால் வாக்குது கருமாந்திரத்தை எங்க வீட்டு விடுதி வரலையும் தும்ப என்னால தாங்க முடியாதுடா சாமியோ ஹரி நம்மள சீல பேர் வியாபாரம் பண்ணுது சீல பேர் வியாபாரம் அது என்னென்ன பண்ணும் இந்த பெரியாய் முந்தா நாள் தான் 2 சோடி வாங்கி விட்டுக்கிச்சு பாட்டி சாமியோ என்ற பேனு வாங்கிட்டு போய் உன் பொண்டாட்டிக்கிட்டு விட்டுறாத புறம் செத்து போகும் அப்புறம் இதுல கொண்டு போய் விடுறது உன் கூத்தியா இதுல விடு ஏன் அங்கதான் நல்லா இருக்குமா சாமியோ என்ற பேனு கூத்தியா கிட்ட சேர்ற பேனு ஓஹோ நீ கட்டிட்டு ஒருத்தன வச்சுட்டு ஒருத்தனா போய் எடுத்தேன் அப்புறம் கூத்தி அடிச்சாருக்கிற என்னடி கோமா கவுண்டாங்க சாமியோ என்றாங்க அரே நீங்களே நொல்லி சாதி அடி கோமா நாங்க பள்ளி சாதி வண்டி குடாலி பத்தி ஓடுற பண்டிகளை உதாரண போடே சாமியோ பாட்டியா விட்டு கல்லு குடிச்சாலும் கோமா கவுண்டா அப்படியா 5 ஏக்கர் கல்லு குடிச்சாலும் கோமா அத்தரா வருவோம் அப்படியா காடு போன மாதிரி கவுண்டங்கிற பட்டம் போக கூடாது சாமி அது மட்டும் இல்ல நாங்க எப்படி தெரியுமா இங்க பாரு இங்க வாங்க எங்க சனத்தோட பெருமை உனக்கு தெரியாது கோமா எப்படி 1.5 கோடி வண்டி இருப்போம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க விட்டு கொடுத்துக்க மாட்டோம் எப்படி சேர்ந்துக்க மாட்டோம் உங்களுக்கு அந்த கூட்டம் பிடிக்காது குடி கெடுக்கிறவங்க தான் எங்களுக்கு நாங்க ஒட்டுக்கா இருந்தா நீங்க ஆட்சியில வேற எவனா இருப்பான் நாங்க என்ன பயிர் ஒட்டுக்கா இருக்கோம் ஓ அப்படியா சமாச்சாரம் சாமி எப்படி என்றால் ஏழையாக வாழ்ந்தாலும் கோழையாக வாழ மாட்டான் வன்னியன் ஆமா வன்னிய குலத்தான் அக்கினியில விருந்த அதிவீர வன்னியன்